அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் பார்க்க போகிற டெஸ்ட் ஜென்ரல் நாலேஜுக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜென்ரல் தமிழுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு 75 கொஷினுக்கான ஜென்ரல் நாலேஜுக்கான டெஸ்ட். ஸோ அனைத்து கொஷினுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். ஸோ டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் 75க்கு எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கவனம் பண்ணுங்க. டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரத்த முறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை காண்க. ரத்த முறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பு. ஆன்சர் வைட்டமின் கே மற்றும் கால்சியம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படக்கூடிய வாயு ஆக்சிஜன். வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1945. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931. தங்க புரட்சி கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும்? தங்க புரட்சி கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும்? தோட்டக்கலை. தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது எது? தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது எது? நிலச்சரிவும் வெள்ளமும். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி பாத்திமா பீவி. போபால் துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. போபால் துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1984. அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஏபிஜே அப்துல் கலாம். சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அறிஞர் அண்ணாவால் பெயர் மாற்றம் செய்த ஆண்டு. சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அறிஞர் அண்ணாவால் பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் கமிட்டி எந்த சந்திப்பில் நிறைவேற்றியது? வார்தா. சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ் காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. ஸோ யாருக்கு அந்த கப்பல் விற்கப்பட்டது? ஆங்கிலேய நிறுவனம். அகாலி இயக்கம் டேஸின் மறு உருவமாக செயல்பட்டது. அகாலி இயக்கம் டேஸின் மறு உருவமாக செயல்பட்டது சிங் சபா. தனது கவிதை தனி திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயில் இருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது. அது எப்போது நிறுத்தப்பட்டது? 1919. குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர். குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் சர் சையத் அகமது கான். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியன். 1898ஆம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர். 1898ல சென்னையில விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியது வீரசலிங்கம் பந்தலு. சங்க காலத்தில் தங்கத்தை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஸ் ஆகும். சங்க காலத்துல தங்கத்தை மதிப்பிடக்கூடிய அளவா இருந்தது எது? களஞ்சு. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கிய கொள்கையாக வலியுறுத்துவது. திருவள்ளுவர் நம்மளோட குடும்ப வாழ்க்கையோட முக்கிய கொள்கையா எதை வலியுறுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா அன்பு. திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர். திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் CN அண்ணாதுரை. அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம். அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம். அறை வெப்பநிலையில திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அலோகம் புரோமின். எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்குது? சட்டப்பிரிவு 85. கீழ்கண்டவற்றில் எது EMP வழித்தடம் எனவும் அழைக்கப்படும்? கீழ்கண்டவற்றில் எது EMP வழித்தடம் எனவும் அழைக்கப்படும்? கிளைகாலிசிஸ். இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு ஐகேர். ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது. ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது திட்டக்குழு. நுகர்வோரியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? நுகர்வோரியலின் தந்தை என கருதப்படுபவர் ரால்ஃப் ரேடார். இந்தியாவில் பணக்கொள்கையை வடிவமைப்பது யார்? இந்தியாவில் பணக்கொள்கையை வடிவமைப்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விருதுநகர். பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை, பென்சிலில் இருக்கக்கூடிய எழுதும் பொருளின் கலவை எது? கார்பன் மற்றும் களிமண். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1946. பாராளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தை நடத்துவது யார்? பாராளுமன்றத்தோட கூட்டு கூட்டத்தை நடத்துறது யார்? சபாநாயகர். தேசிய மேம்பாட்டு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய மேம்பாட்டு குழு 1952. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் ஔவை இல்லம். இவற்றில் எது பிரிக் தேசங்களின் அங்கமில்லை? இவற்றில் எது பிரிக் தேசங்களோட அங்கமில்லை? சிலி. மேல பாருங்க, அந்த பிரிக் அப்படிங்கிறதுல பி அப்படிங்கிறது பிரேசில், ஐ அப்படிங்கிறது இந்தியா, சி அப்படிங்கிறது சைனா. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சிலி அப்படிங்கிறது வராது. சரிங்களா? இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் யார்? இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராஜ் கிருஷ்ணன். மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி. மாநிலங்கள்ல ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்தக்கூட பரிந்துரை செய்யக்கூடிய விதி ஆர்டிகல் 356. மைக்ரோஸ்போம் எபிடெர்மோபைட்டான் யாவை? மைக்ரோஸ்போம் எபிடெர்மோபைட்டான் அப்படிங்கிறது என்ன? அதாவது பாக்டீரியாவா, பூஞ்சையா, வைரஸா, புரோட்டோசோவா? இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் LH லூட்டினேசிங் ஹார்மோன். முடக்கு வாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பம் தாவரம் எது? முடக்கு வாதத்தை சரி செய்ய பயன்படக்கூடிய ஜிம்னோஸ்பம் தாவரம் நீட்டம். கஸ்கியூட்டா, விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கஸ்கியூட்டா, விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படக்கூடிய அந்த சிறப்பான வேர்கள் எந்த மாதிரி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியாக்கள். உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 24. கீழ்கண்டவற்றில் நீர்வழி போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம். எந்த மாநிலம்? மேற்கு வங்காளமா, ராஜஸ்தானா, ஆந்திர பிரதேசமா, அஸ்ஸாமா? அதுல எந்த மாநிலம் நீர்வழி போக்குவரத்துல செழித்து காணப்படாதது? ஆன்சர் ராஜஸ்தான். பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையிடம். பிலாஸ்பூர் எந்த மண்டலத்தோட தலைமையிடம்? தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? சிவப்பு. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகளில் காணலாம்? ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள்ல காணலாம்? கரந்தை செப்பேடுகள். மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதி குடியுரிமை பற்றி சொல்லுது? ரொம்ப முக்கியமான விஷயம். பார்ட் 2 பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவு நீதிமன்றங்கள் எதோட பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11வது நிதி ஆணையம். எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? 2016 நாடு முழுசும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்ட மசோதா GST, சரக்கு மற்றும் சேவை வரி. காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் பொழுது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமா எதனால மாறுது? காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரியறதுனால. எது உயிரி உரம் அல்ல? எது உயிரி உரம் அல்ல? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எது உயிரி உரம் அல்ல? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது உரத்துல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? பூச்சிக்கொல்லிகள், உரம், அதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர்? கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் நமாமி கங்கா திட்டம். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர்? மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி. நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன? நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைச்சிருக்காங்க? 3. தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் யார்? தலைக்கோட்டை போர்ல விஜயநகர மன்னனுக்கு உதவி புரிஞ்ச தஞ்சை மன்னன் அச்சுதப்ப நாயக்கர்.
சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவா சொல்லுது? சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். குதிரை குழம்பு ஏரி உருவாக்கப்படும் பகுதி எது? குதிரை குழம்பு ஏரி உருவாக்கக்கூடிய பகுதி சமவெளி பகுதி. சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் யார்? சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழ்ல வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை. வஉசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? வஉ சிதம்பரனாருக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 40 வருஷம். நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர் யார்? நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர். சோ மொத்தம் இதில் 2 கொஸ்டின் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்துக்கு தலைமை வச்சது யாரு? சோ எங்க நடந்துச்சு? மும்பைல. ஆன்சர் WC பானர்ஜி. 1966 to 69 ஆண்டுகளுக்கு, அதாவது அதை ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆண்டு திட்டத்துக்கு பின்னாடி நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? 4ஆம் 5 ஆண்டு திட்டம். இந்த 1966 to 69 ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் எது? பென்சிலின். சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடைபெற்றது? சிவாஜியோட முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடைபெற்றது? ரேகார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர். குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 19. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த சமயத்துல மக்கள் தொகை பெருக்க வீதத்தை எவ்வாறு அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சிறு பிளவு ஆண்டு. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் பாதுகாப்பு பரப்புரை ஜல் சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது? மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய துறைமுகம் காண்ட்லா. லாஸ்ட் கொஸ்டின். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேசன் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேசன் அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் மகா சாசனம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா 75 வினாக்களை பாட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அனைத்து வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 75ல நீங்க எத்தனை சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.